நீங்கள் ஸ்வீட் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கங்க. ஏன்னா டீ கடையில் மட்டும் கிடைக்கக்கூடிய ரொம்ப கிறிஸ்பியான காஜா பூரி எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸுங்க இது. ஸ்வீட் காஜா பூரி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காஜா பூரி செய்கிறதுக்கு நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் சர்க்கரைக்கு 2 ஏலக்காய் போட்டு அதே குவான்டிட்டியில் தண்ணி 200 ml ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அது கொதிச்சிட்டு இருக்கும்போது இங்கிட்டு 250 கிராம் மைதா மாவில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு சோடா மாவு அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். பிசைஞ்சு எடுத்ததோட மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சுருப்போம், ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி நல்லா ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்ச்சிடணும், ரொம்ப பெருசாக தேய்ச்சி விட்டுருணுங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் இங்கிட்டு சின்ன சின்ன பீஸாக இருக்கா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சைஸாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி இப்படி ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா காஜா பூரி செய்யக்கூடிய பேஸ் ரெடி. இப்போ அந்த பேஸை எடுத்து நீல வாக்கில் இங்கிட்ட ஒரு தேய் இங்கிட்ட ஒரு தேய் எடுத்திங்கன்னா அந்த காஜா பூரியோட சேஃப் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். லாஸ்ட்டாக ஒன்று மிஞ்சி இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆசை அதை ஒரு பரோட்டா மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு. இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த காஜா பூரியை போட்டு அதை நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு எம்பி வந்தோடனேயே 2 கத்தியை வச்சு அந்த ஹோலை அப்படி பிரித்து விட்டிங்கன்னா நல்லா கேப் விட்டு வரும். உள்ளே நல்லா ஆயில் போய் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த பூரி போட்டோம் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம காஜா பூரி ரெடி. இப்போ சுகரில் வந்து நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகாம நல்லா டிப் பண்ணி சுகரில் எடுத்துக்கோங்க. இப்போ டிப் பண்ணி எடுத்தாச்சா, மிச்சமாக இருக்கும்ல சுகரு, அதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ மேலாப்பில் இதை எடுத்து நம்ம இது பண்ணிவிட்டோம்னா நம்ம காஜா பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.